இதை தவிர்த்துறது மூலமா உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் சில கருத்து வேறுபாடுகளை நீங்க தவிர்த்தர முடியும். சண்டை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு பண வரவுகள் இன்றைய தினம் அதிகரிக்கும். அதற்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமாகவே இருக்கோம். உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் நமது சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணல, நீங்கள் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் மனித நல்ல உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பையே நம்பி இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் ஓங்கு புகழும் வாழ்வில் மிகப்பெரிய செல்வமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய தினம் ஜூன் 6, 2022 திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க. நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மிகச்சிறந்த ஒரு யோகமான அமைப்பும் கருதப்படுதுங்க. மேலும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசியை குரு பார்க்கிறது, 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது தொழில் அமோகமான வளர்ச்சி பெறும் ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக வியாபாரிகளுக்கு அமையும். எனவே மனதில் சந்தோஷம், நிம்மதி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக கண்டிப்பாக இன்னைக்கு அமையுங்க. எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த விதமான துறைகள் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து தொழிலும் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் கூடக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படுது. எனவே முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினம் உங்களது தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே வெற்றிகள் தரும். எனவே கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. சிறந்த ஒரு சூழ்நிலை உங்களது வியாபாரத்தில் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினம் உங்களது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நீங்கள் அமைப்பெறுவீங்க. இனிமேல் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைய தினம் மனம் மகிழும் சம்பவம் ஒன்று நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது காரணமாக உங்களது உடன் பிறந்தவர்கள் அமையலாங்க. உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க நண்பர்களே. இன்றைய தினம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். இன்றைய தினம் வருமானம் தாராளமாக இருக்கும். உற்றார் உறவினர் அனைவரும் இன்றைய தினம் உங்களது முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்களது முன்னேற்றம் சிறப்பானதாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல முயற்சிகள், மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு வாரி வழங்க கண்டிப்பாக காத்திருக்குங்க. முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறும். வருமானங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினரின் தேவைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு. திருமண முயற்சிகளும் இப்பொழுது தாராளமாக மேற்கொள்ளலாம். திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகள் சிறப்பாக கைகூடும். உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு இல்லற வாழ்வில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் சிக்கலான சில சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களது மன உறுதிக்கு என்ன பிரைஸ் கிடைக்கணுமோ அது இன்னைக்கு கண்டிப்பாக பரிசு கிடைக்கும். எனவே மன உறுதியோடு இன்றைய தினம் உங்களது சிக்கலை அணுகுங்கள் நண்பர்களே. உணர்வுபூர்வமாக ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா நிதானத்தை இழந்து விடாமல் நீங்கள் முடிவெடுங்க. இன்றைய தினம் அது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். இன்றைய தினம் நிலுவையில் இருக்க பழைய பாக்கிகள், கடன்களை நீங்கள் வசூல் செய்யக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் வட்டி முதல் ரெண்டுமே சேர்ந்து நீங்கள் வசூல் செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் உங்களுக்கு கடன்கள் வசூலாகும். எனவே அதற்காகவும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். இன்றைய தினம் கெட்ட பழக்கங்களால் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களின் இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. கெட்ட பழக்கங்கள் நிறைய இருக்கிறது நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக விலகி இருக்கிறது அவசியங்க. கெட்ட சகவாசம் இன்றைய தினம் உங்களுக்கு துன்பத்தை தரும் என்பதை மறந்து விடாதீர்கள். சில நண்பர்களை உங்களுக்கு இழப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு. எனவே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்துக்குங்க. இதனால் உங்கள் நண்பர்கள்ட்ட பேசும்போது நடந்துக்கும் போதும் கோவப்படாமல் நிதானமாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்ற உண்மையை உங்களுக்கு கண்டிப்பாக உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கும். சில மோசமான சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா அது ரொம்ப மோசமாக உங்களை பின்தொடர்ந்து தான் வரும். எனவே எதிர்த்து நின்று நிதானமாக முடிவெடுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கள் காத்திருக்குங்க. சில புதிய நபர்கள் தலையீடு காரணமாக, 3ஆம் நபர் தலையீடு காரணமாக உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையில் இன்றைய தினம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எனவே அந்த இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் வெள்ளை கலர், ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் 5 வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுங்க. இன்றைய தினத்துக்கான நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பதற்கு முன்னால் நமது கடகன்குடி ராசி சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர் என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும்
ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டன் அழுத்தி இருக்கிற நல்ல நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதிதாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. அதனால் புதிய வீடியோக்கள் உடனடியாக டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் தினமும் வரும். அதே மாதிரி வீடியோவை நீங்கள் தினசரி பார்க்கறதுக்கு உதவியாக இருக்கும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பேச்சு சாதுரியம் அதிகரிக்குங்க. உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக சாதகமான சூழ்நிலையை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சை நம்பி நீங்கள் இன்றைய தினம் காரியத்தில் இறங்கலாம். நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கண் பார்வையில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய அல்லது தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. எனவே கண் நோய்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கியமாக இருப்பீங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. உங்களால் என்னென்ன செய்ய முடியுன்றத நீங்களே இன்றைய தினம் தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணுவீங்க. இன்றைய தினம் உங்களது மனதில் ஒரு புதிய தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். உங்களால் இது முடியும்னு நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையும். உங்களை நம்புவீங்க. இன்றைய தினம் சென்ட்டு போடுறது போன்ற வாசனை திரவியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் போக வாய்ப்புகள் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் நல்ல ஒரு வாய்ப்புகள், தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. எனவே கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. எந்த விதமான கோபம் காரணமாக நீங்கள் இன்றைய தினம் கோபப்பட்டு திட்டிவிட வேண்டாம். கலைஞர்களை பயன்படுத்தி விட வேண்டாம். உங்களது நண்பர்களை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்குது. எனவே கண்டிப்பாக நீங்கள் இதை கடைபிடியுங்கள். கோபப்பட வேண்டாம். எந்த விதமான சூழ்நிலையிலும் உங்களது நண்பர்களை நீங்கள் தகாத வார்த்தைகளால் திட்டிவிட வேண்டாங்க. அப்படி இருந்துட்டிங்கன்னா இன்றைக்கி மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு பொன்னான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் நம்ம வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக அது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் பதிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு வேல்யூபிளான ஒன்றுங்க. மேலும் இன்றைய தினம் புதியவராக நீங்கள் இருந்தால் இப்போது நமது கடகன்படி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தருணத்தில் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.